ஏதாவது ஒரு வகையில் அந்த திசையில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, மன உளைச்சல், இழப்புகள், ஏமாற்றங்கள், என்ன சொல்கிறது, நிறைய சொல்லலாம். அதை கொடுத்து அவங்க என்ன பண்ணிடுது, ஏதோ ஒரு இடத்துல துன்பத்தில் ஆழ்த்திடுது. இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஒரே ஒரு ஆலயம் சொல்கிறேன், அந்த ஆலயத்துக்கு போகணும். எந்த தசை நடந்தாலும் அதில் ஒரு முதல் புத்தி வரும். இப்போ நம்ம எல்லாம் இப்போ 1ஆம் தசையில் உட்காந்துட்ருக்கோம். அவளாம் கிட்டத்தட்ட 5, 6, 7 கூட வந்திருப்போம். ஆமாவா? இப்போ நடந்துகிட்டு இருக்க தசை முடிய போகுது. இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் அடுத்து ஒரு தசை ஆரம்பிக்க போகுது வச்சுக்கலாம். என்ன வரும்? தசாநாதனே புத்திநாதனாக வருவார். முதல் புத்திநாதனாக வருவார். அப்போ அந்த சுய புத்தி, இப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு. அந்த நேரம் நிச்சயமாக ஒரு கோவில் நீங்கள் போயே ஆகணும். தப்பான அந்த கண்ட்ரோலர் தப்பாக இருக்குது, சசாசகமாக இருக்குது, அவர் நீச வீட்டில் இவர் போயிட்டார், இவர் நீச வீட்டில் அவர் போயிட்டார், அதெல்லாமே நமக்கு சமன் செய்து நம்மளை அந்த தெய்வம் காப்பாற்றிட்டு வரும். இதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் காணும் உண்மை. அவர் யாருன்னா, திருவையாறு போகணும். திருவையாறு பக்கத்தில் திருக்கண்டியூர், பிரம்மனுடைய சிரம் கொய்த இடம். திருக்கண்டியூர் பக்கத்தில் ஒரு திவ்யதேசம் இருக்கு. 108 திவ்யதேசத்தில் அது ஒண்ணுமா? ஹர சாப விமோச்சன பெருமாள். ஹரனா யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய அந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? பிரம்மாவுடைய சிரத்தை கொய்ததால் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை பெருமாள் மகாலட்சுமி 2 பேரும் சேர்ந்து தான் அதை என்ன செஞ்சாங்க, சரி செஞ்சாங்க. புராணம் இருக்குது, வரலாறு இருக்குது, சரித்திரம் இருக்குது. அந்த ஹர சாப விமோச்சன பெருமாள் கோயிலுக்கு நிச்சயமாக அந்த புது திசையின் புது புத்தி, சரியா, புது திசையின் புது புத்தி, அந்த டைம் போயிட்டு வரணும். 2 மேட்டர் சொல்கிறேன். சூரிய திசையில் சூரிய புத்தி, வெரி ஷார்ட் டைம், 3 மாதம் 18 நாள், 3 மாதம் 18 நாள் சூரிய சூரிய புத்தி. எந்த வேலை இருந்தாலும் அத்தனை விட்டுட்டு நேரம் அங்கே போய் அந்த ஹரசாப விமோச்சன பெருமாளுக்கு ஒரு நமஸ்காரம், ஒரு மாலை வாங்கி கொடுத்து தேங்காய் பாலை உடைச்சி ஒரு நமஸ்காரம் பண்ணி, இந்த சூரிய திசை முழுக்க எனக்கு நல்லா போகணும், இந்த சூரிய திசை முழுக்க எனக்கு நல்லா போகணும், எந்த இடர்பாடுகளோ தொல்லைகளோ தேவையில்லாத பிரச்சனைகளோ வந்துடக்கூடாது. லாங் டைம் சுக்கர திசையில் சுக்கர புத்தி 40 மந்த்ஸு 4 தடவை போகணும். 10 மாதத்துக்கு ஒரு தடவை 10 மாதத்துக்கு ஒரு தடவை 10 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி 4 தடவை போகணும். போய் 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 அந்த ஹரசாப விமோச்சன பெருமாளை வணங்கி, இந்த டோட்டல் சுக்கர தசை எனக்கு நல்ல பெனிஃபிஷியலான திசையாக வரணும், நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு என்ன செய்யும், நற்பலனை தரும். சரிங்க சார், இப்போ எனக்கு ஒரு திசையில் அந்த 1ஆம் புத்தியில் 4ஆம் புத்தி ஓடிட்டுருக்கு, 5ஆம் புத்தி ஓடிட்டுருக்கு, திசை முடியவே லேட்டாகும், அடுத்த திசை வரும்போது அந்த 1ஆம் புத்தியில் ஹரசாப விமோச்சன பெருமாளை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹரசாப விமோச்சன பெருமாளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ இந்த திசை புத்தி சசாசகமாக இருக்கு. இந்த தசாநாதனும் கண்ட்ரோலரும் என் ஜாதகத்தில் பிறக்கும் போதே சசாசகமாக இருக்காங்க. வரலாம் இல்லையா? தசாநாதனும் கண்ட்ரோலரும் சசாசகமாக இல்லை, நல்லா இருக்காங்க. அதில் முதல் புத்தி போயிடுச்சு, 2ஆம் புத்தி ஓகே, 3ஆம் புத்தி ஓகே, 4ஆம் புத்தியாக சுக்கிர புத்தி வருது. என்னங்க, சனி திசையில் பிறந்தவங்களுக்கு அல்லது சனி திசை நடப்பில் இருப்பவர்களுக்கு, சனி திசை நடப்பில் இருக்குது, சனி திசையில் சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி. சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் உச்சம், அவர் சூப்பராக இருக்காரு, சனி சாரமே வாங்கியிருக்காரு, தசாநாதன் சாரத்தில் சுக்கிரன் நிற்கிறாரு, குரு வீட்டில் நிற்கிறாரு, குரு பார்வையை வாங்கியிருக்காரு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இவர் எத்தனாவது புத்தி? 4ஆவது புத்திநாதன் என்றதால் நிச்சயமாக இங்கே குருவை நீங்கள் பார்க்கணும். குரு பார்வை வாங்கியிருக்காருன்னா ஒன்று 5ஆம் பார்வை அல்லது 7ஆம் பார்வை அல்லது 9ஆம் பார்வை. 5ஆம் பார்வையும் இந்த கேஸில் 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் செல்லும். மீனத்து சுக்கரன் 4ஆம் புத்திக்காரன், மீனத்து சுக்கரன் 4ஆவது புத்திக்காரரு.
குரு பகவான் கண்ணியில நின்று 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஜெயிக்காது. ஏப்பா ஏங்க? சுக்கிரனி நீச்ச வீட்டிலே குரு, புத்திநாதனுடைய நீச்ச வீட்டில் கண்ட்ரோலர். புரிஞ்சதா? இந்த மாதிரிலாம் வரும். அதில் சசாசகம் வரவே கூடாதுங்க. உங்கள் தசாநாதனை கண்ட்ரோல் பண்ணுறவர் எவரோ அவரும் இவரும் சசாசகம்னா திசை திணறும். திசையை கண்ணை கட்டி விட்ட மாதிரி திணறும். என்னதான் இவனுக்கு பண்ணுறது நான் அப்படிங்க அந்த திசை. நிச்சயமாக நீங்கள் வக்கர காளியம்மன் திருவக்கரை அந்த தாயிடம் போய் சரணடையணும். சொல்கிற புரிஞ்சதா? ஒவ்வொரு திசை ஆரம்பத்திலும் முதல் புத்தி நடக்கும் பொழுது நீங்கள் போக வேண்டிய ஆலயம் ஹரசாப விமோச்சன பெருமாள். அது 2ஆம் புத்தி வந்துருச்சுன்னா நீங்கள் போகணும் அவசியம் இல்லை. போனால் தப்பு இல்லை. அவர் ஏன்டா வந்தான் கேட்பார், அப்படிலாம் கேட்க மாட்டார். புத்தி முடிஞ்சிருச்சு ஏன் வந்த அப்படிலாம் கேட்க மாட்டார். வந்த வரைக்கும் அவருக்கு சந்தோஷம் தான், போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்கள் தசாநாதனும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கண்ட்ரோலரும் பிறப்பிலேயே சசாசகமாக நின்று விட்டால் அவசியம் திசை முடியும் வரை நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை வக்கரை திருவக்கரை அந்த வக்கர காளியம்மன் ஆலயம் போய் வந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாய் சுபமாய் சுமூகமாய் அந்த திசையை நீங்கள் கடத்தி சென்று விடலாம் என சொல்லி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள். என்ன சந்தேகம் கேளுங்க. உட்காந்து கேளுங்க, உட்காந்து கேளுங்க. கண்ட்ரோலர் சந்திரன் எடுக்கணுங்க. எப்படி வேலை செய்யும்? ராகு தசை தாறுமாறா போகும். அந்த ராகுவுக்கே கண்ட்ரோலரும் நீசமாகக்கூடாது, தசாநாதனும் நீசமாகக்கூடாது, கண்ட்ரோலரும் நீசமாகக்கூடாது. இதை வேற விதமாக சொல்கிறேன். தசாநாதன் நீசமாக போயிட்டா கூட கண்ட்ரோலர் கரெக்டாக இருந்தாருன்னா தசாநாதனை கையை பிடிச்சி தூக்கி மேலே விட்டுருவார். ஆப்ட் கொஸ்டின், ப்ளீஸ் கிவ் ஹேண்ட்ஸ் டு மிஸ்டர். உங்கள் பேர் என்னங்க? என்னப்பா? கணேசன். நல்ல கொஸ்டின், அருமையான கொஸ்டின். இருங்க, இதை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ தசாநாதன் ராகு, 6ஆம் தசாநாதன். அது ராகுவோ யாரோ, கண்ட்ரோலர் யாரு? சந்திரன். சந்திரன் கண்ட்ரோலர் நீசமாயிட்டா அவரால் தசாநாதனை கட்டுப்படுத்த முடியாது. நானே பலவீனமாக ஒன்றுமெல்லாம் உட்காந்துருக்கேன், நான் உன்னை என்ன பண்ணுறது? தசாநாதன் என்ன பண்ணுவான்? என்னன்னாலும் பண்ணுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே பண்ணுவான். ஒரு ஸ்கூல் இருக்குது, டீச்சர் வேணும்ல. ஒரு 10 டீச்சர் இருக்காங்க, ஒரு ஹெட் மாஸ்டர் வேணும்ல. அங்கே மேலே சிஓ ஈஓ அவங்கள வேணும்ல. அப்போ கண்ட்ரோலர் இல்லைன்னா அது எப்படி போகும்? தறிகட்டு போகும். ஆமாவா இல்லையா? அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சார், தசாநாதன் இதில் இன்னொரு சூட்சமும் இருக்கு. நீங்கள் ராகு தசை 6ஆம் தசைன்னு சொல்லி கண்ட்ரோலர் சந்திரன் விருச்சகத்தில் நீச்சங்கிறீங்க. அதுதானா ராகுவோட நீச்ச வீடு? அப்ப தசாநாதனுடைய நீச்ச வீட்டுல கண்ட்ரோலர் நீச்சம். அற்புதமான திசை, சரியா? இந்த ராகு தசை ரொம்ப பிரமாதமா போகும். ராகு பரிவர்த்தனை வந்து போகும். 4 நாளைக்கு நல்லா இருக்கும், 3 நாளைக்கு அடி விழும். சரிங்களா? பரிவர்த்தனை என்ன அர்த்தம்? இவர் அங்கே போகிறார், அவர் இங்கே வருவார், இவர் இடம் மாற்றிக்குவாங்க. இதை கூட நான் சொல்வேன். பரிவர்த்தனை உள்ள ஒரு வீட்டில் இப்போ உங்களுக்கு யார் யார் பரிவர்த்தனை? அப்போ இது யார் ஜாதகம்? கற்பனையாக கேட்குறீங்க? யாரோ ஒரு கிளைண்ட் இருப்பாங்க, இல்லாமல் இல்லை. சந்தோஷம். நான் பொதுவாகவே சொல்வேன். இப்போ உங்களுக்கு சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை. இந்த ஜாதகனுக்கு 2 சந்திரன் 2 சுக்கிரன் சொல்லுவேன். ஆமாம், இவங்க அப்பாவும் கவனமாக இருக்கணும், இவனும் கவனமாக இருக்கணும். அனிமையை நினைச்சிருக்கிறவங்க
2 அம்மா வந்தாலும் வந்துடும். இவனுக்கே 2 சம்சாரம் வந்தாலும் வந்துடும். புரிஞ்சதா? அப்போ பரிவர்த்தனை பெறும்போது, ஏன்னா நல்ல கவனிங்க, நீங்கள் துலாத்தில் சந்திரன் சொல்கிறீங்க, இது பேர் என்ன, கடகத்தில் சுக்கரன் சொல்கிறீங்க. இப்போ கடகத்தில் சுக்கரன்னா நாங்கள் அந்த சுக்கரனை விருச்சகத்துக்கும் கொண்டு வருவோம், மீனத்துக்கும் கொண்டு போவோம், திரியோகோணத்துக்கு கொண்டு போவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த சுக்கரனை துலாத்துக்கு இறக்குவோம். துலாத்தில் இறக்கி மறுபடியும் அவரை தூக்கிட்டு எங்கே போவோம், கும்பத்துக்கு போவோம், மிதுனத்துக்கு போவோம். சுக்கரனை பாடாப்படுத்துவோம் நாங்கள். சரிங்களா? இதே தான் சந்திரன். சந்திரனை துலாத்தில் வச்சா கும்பம் போகும், மிதுனம் போகும். கடகத்தை கொண்டு வந்தால் விருச்சம் போகும், மீனம் போகும். ஸோ அந்த ஜாதகத்திலே இரு சந்திரன் இரு சுக்கரன், இந்த மாதிரி ஜாதகத்தில் தான் நான் சரி இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? நான் கொஞ்சம் வான் பண்ணி அனுப்புவோம். ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவத்தில் கண்டது. சரிங்களா? ஒரு பையனுக்கு அவங்க அப்பாவுக்கு 63 வயசில் இந்த பையனுக்கு சின்னம்மா வந்துட்டாங்க. வராத புதுசாக வந்துருச்சு. இந்த பையனுக்கு சின்னம்மா வந்துட்டாங்க. இப்போ அம்மாவுக்கும் சின்னம்மாவுக்கும் சண்டை. இந்த பையன் அம்மா கூட சேர்றதா சின்னம்மா கூட சேர்றதா ஜாதத்தை தூக்கிட்டு வரோம். அப்போ குற்றம் எங்கே? இவன் ஜாதத்தில். ஆனால் எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டாரு. உங்கள் அப்பாவை தப்பு பண்ண வச்சது ஓஞ்சான். இதே தான் சுக்கரன் 2 பக்கம் இருக்கா. இந்த பையனுக்கு 2 சுக்கரன். இவனுக்கு கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் கேட்ட கேள்வி, 6ஆம் தசாநாதன் ராகு மீனத்திலே, கண்ட்ரோலர் சந்திரன் துலாத்திலே, சசாசகம் குற்றம்தான். லக்கீலி அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கே ஒரு பரிவர்த்தனை இருக்குது. கடகத்திலே சுக்கரன் துலாத்திலே சந்திரன் எனும் பொழுது, சுக்கிர பகவான் சந்திர பகவான் பரிவர்த்தனை பெறும் பொழுது சில நேரங்களிலே அந்த ராகு நற்பலனையும் சில நேரங்களிலே சிக்கலான தொல்லைகளையும் அவர் தருவார். அப்போ அது கண்டு நம்ம பண்ணிக்கணும். இவங்கெல்லாம் பக்கரகாளி போகணும். இவங்கெல்லாம் எங்கே போகணும்? பக்கரகாளி போகணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், தசாநாதனும் கண்ட்ரோலரும் புத்திநாதனும் கண்ட்ரோலரும் சசாசகம் பெரும் சமயம் அவசியம். நீங்கள் என்ன செஞ்சிடணும், அவர்களை பக்கரகாளி அம்மன் ஆலயத்திற்கு அனுப்பி வைத்து விடுங்கள். பொதுவாக எந்த திசை ஆரம்பித்தாலும் முதல் புத்தி நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த காலகட்டத்திலே அவசியம் எனக்கு ஒரு தடவை ஒன்று பண்ணுங்க சார், அழகாக நான் ஒரு கோவில் எழுதித்தர்றேன், போங்க நல்ல ஒரு பூஜை பண்ணி ஒரு 1 hour 1.5 hours இந்த கோயில் உட்காந்துருங்க. மடன்னு ஓடி போயிட்டு மடன்னு வெளியே வராதிங்க. ஒரு 2 hours இருங்க. 5 நாளைக்கு இருக்கணும். இருந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. அழகாக அந்த திசை போகும், ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், வழிபடுத்துங்கள் என சொல்லி. மணியாச்சு போகும்னு நினைக்கிறேன். மணி 2:10 இதோடு எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுத்தாரு ஐயா. 1 மணிக்கு ஆரம்பித்தா 2 மணி ஆச்சு. வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு என்னங்க அவர் அதை கை தூக்கிட்டு இருக்காரு, புரியல. வரக்கூடாது. என்ன ரிசல்ட்டு கேட்குறீங்க? சரி, முதல்ல உட்காருங்க. 7ஆம் திசை ராகு திசை, ரைட்டா? கண்ட்ரோலர் யாரு? சனி. உங்களுக்கு வர உங்களுக்கு ராகு எங்கே இருக்கார்? மகரத்தில், சனி துலாத்தில். ராகு திசைக்கு தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ராகு திசை பற்றி தப்பாக பேச முடியாது. புத்தி என்ன? சுக்கிர புத்தி. எத்தனாவது புத்தி? 6ஆம் புத்தி. என்னங்கய்யா? 6ஆம் புத்தி. ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன் 6ஆம் புத்தியா? சரி, இந்த சுக்கிரன் எங்க? கன்னியில நீச்சம். சரி, கண்ட்ரோலர் யாரு? 6ஆம் புத்தி யாரு வந்தாலும் கண்ட்ரோலர் யாரு? சந்திரன் எங்க? மீனத்துல. இந்த சுக்கிரனை அந்த சந்திரன் காப்பாற்றுவார். புத்திநாதனின் உச்ச வீட்டிலே சந்திரன். புத்திநாதன் தப்பு. ராகு திசையில சுக்கிர புத்திங்கிறீங்க. புத்திநாதன் எங்க போயிட்டாரு? நீச்சத்துக்கு போயிட்டாரு. பரிவர்த்தனை ஏதாவது உண்டா? பரிவர்த்தனை பெறும் பொழுதுதான் தப்பு வரும். ஏன்? பரிவர்த்தனை பெறாத வரைக்கும் தப்பு வராது. நல்லா கவனிங்க சார். கண்ணியில் சுக்கிரன் நீச்சம். எத்தனாவது புத்தி? 6ஆம் புத்தி.
கண்ட்ரோலர் யாரு? சந்திரன். நீங்கள் சொல்லணும் சார், சொல்ல மாட்டேங்கிறீங்க. கண்ட்ரோலர் யாரு? சந்திரன். எங்கே இருக்காரு? மீனத்தில். சுக்கிரனுடைய நேரடி பார்வையில் இருக்காரு. சுக்கிரனுடைய உச்ச வீட்டில் பரிவர்த்தனை பெறும் பொழுது சுக்கிரன் எங்கே வராரு? துலாம் வரும் பொழுது சகட. கண்ட்ரோலை விட்டு மீறி போகுது. சந்திரன் பார்வையை விட்டு சுக்கிரன் வெளியே வராரு. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எஸ் சார் நீச்சத்தை விட்டு ஆட்சிக்கு வர்றான், அதை போய் தப்புன்னு சொல்கிறீங்களே, என்ன சார் உங்கள் கணக்கு? அதுதான் தப்பு. நீச்சத்தை விட்டு ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வர்றாரே தவிர சந்திரனுடைய பார்வையை இழந்துருவார். அப்போ ராகு திசையில் சுக்கிர புத்தி 3 வருஷம். 3 வருஷம் தானே? எவ்வளோ போயிருக்கு தெரியல. கொஞ்சம் நன்மைகளும் தீமைகளும் கலந்து 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 நடந்துட்டு இருக்கும். அடிவயிறு பிரச்சனை இருக்கு. காலபுருஷ தத்துக்கு போயிட்டு immediately you should go to வக்கரகாளி, திருவக்கரை வக்கரகாளி அம்மாவை போய் வணங்குங்க. என் புத்திநாதனும் கண்ட்ரோலரும் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த பரிவர்த்தனை வாங்கிட்டான். அந்த பரிவர்த்தனை வாங்கி வாங்கி அவர் சொந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த கண்ட்ரோலருடைய கண்ட்ரோலை விட்டு போயிடுறாரு. 6-8 போயிடுது. தயவுசெய்து எனக்கு ஒரு உதவி பண்ணுமா, என்னை காப்பாற்று தாயேன்னு நீங்கள் போய் என்ன செய்யணும்? வக்கரகாளிகிட்ட போய் வேண்டுதல் பண்ணுங்க. இப்படி போகும்போது தசாநாதனின் புத்திநாதனின் கிழமையில், தசாநாதனின் அல்லது புத்திநாதனின் கிழமையில் கண்ட்ரோலருடைய ஹோரையில் போகணும். நீங்கள் வெள்ளிக்கிழமை போகணும், சந்திர ஹோரையில் போகணும். ராகா வந்தால் ராகு வேலையில் போங்க. அல்லது ராகு எந்த வீட்டில் இருக்காரு அந்த வீட்டு ஓனரோட ஹோரையில் போங்க. ஏன்னா ராகு வேலையில் போகணுன்னு சொல்லிக்கன்னா, கேதா இருந்தால் யமகண்டத்தில் போ, யமகண்டத்தில் போவான்னு கேட்பாங்க. யமகண்டத்தில் போனால் தப்பெல்லாம் கிடையாது. என்ன அதெல்லாம் தப்பு கிடையாது. எதுக்கு யமகண்டத்தை எடுக்கணுமோ எடுத்துக்கணும். சரிங்களா? ஆமாம், நாங்கள் சிலதுக்கெல்லாம் யமகண்ட வேலை குறித்து கொடுப்போம். பெருமாள் சார் தெரியும் சார், புத்திரம் கிடைக்கும். புரிஞ்சதா? அந்த மாதிரி. ஸோ என்ன சொல்ல வரேன், உங்கள் தசாநாதன் கண்ட்ரோலரை மீறி போயிட்டாரா, தசாநாதனின் கிழமையில் கண்ட்ரோலருடைய புத்தியில் அந்த சஷ்டாசகம் எனப்படும் திருவக்கரை காளியாத்தா காளியம்மா கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அங்கே சஷ்டாசகம்னா என்னங்க, இவரை அவர் பார்க்க முடியாது, அவங்கள இவங்க பார்க்க முடியாது. திருவக்கரை வக்கர காளியம்மன் கோயில் போயிருக்கீங்களா? அங்கே இப்போ இந்த கொடிமரம் பலிபீடம் மூலஸ்தானமெல்லாம் அப்படி வக்கரமாக இருக்கும். நீங்கள் மூலஸ்தானத்தில் நின்று பார்த்தீங்கன்னா கொடிமரம் தெரியாது, கொடிமரத்தில் நின்று பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் தெரியாது. அதனால தான் அந்த கோவிலுக்கு போக சொல்கிறது. அப்போ போய் அங்கே என்ன பண்ணுங்க, தெய்வத்திட்ட நமஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த ஒரு தவறான அமைப்பு உங்களுக்கு அசுப பலனை தராமல் நிச்சயமாக சுப பலனே தந்து உங்களை காக்கும் என சொல்லி மீண்டும் வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் எனது நன்றி அறிவதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நவசக்தி ஜோதிட குழுவினுடைய தலைவராக விளங்கி நிற்கும் அருமை சகோதரர் திரு வேலையா அவர்களுக்கும் இங்கே பங்கு பெற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம்.